வணக்கம் ஜீவபாரதி. தற்பொழுது இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆலோசனை குறித்தான முக்கிய விவரங்கள் என்ன? நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரானது இன்று காலை 11 மணி அளவில் தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில இந்த கூட்டத்தொடரை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது தொடர்பான ஒரு முக்கிய ஆலோசனை எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன அவர்கள் தலைமையில அந்த கூட்டமானது நடைபெற்று வருது. திமுக அதே போல ஆர்ஜேடி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட பல கட்சிகளுடைய எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. குறிப்பிட்டு இந்த வக்ஃபு வாரியம் தொடர்பான விஷயங்கள், மணிப்பூர் பிரச்சனை, அதே போல அதானி தொடர்பான விஷயங்களை எழுப்புறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமா இருந்துச்சு. குறிப்பிட்டு இந்த மாநில தேர்தல் முடிவுகள் தொடர்ச்சியாக இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், இரண்டு அவையிலையும் முதலாவதாக என்ன மாதிரியான பிரச்சனைகளை எழுப்பணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தீவிரமா ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு மற்ற காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இன்று காலையே அதானி தொடர்பான விஷயங்களை விவாதிக்கணும் அப்படின்ட்டு அவைக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல வக்ஃபு வாரியம் தொடர்பான விஷயங்கள் கடந்த கூட்டத்தொடரின் போது ஜேபிசிக்கு அனுப்பப்பட்டிருந்துச்சு. அது ஒவ்வொரு மாநிலங்களிலும் பல்வேறு விஷயங்கள் பேசிட்டு இருந்த நிலையில அதுவும் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அதுவும் இந்த முதல் நாள் கூட்டத்தொடரில் எழுப்பப்படும். எதிர்கட்சிகளுடைய ஒரு திட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் சிறிய நேரத்தில் தெரியும். இந்த அவையை முடக்கிறதுக்கான வேலையை தொடர்ச்சியா பண்றாங்க அப்படிங்கிறது தான் பிரதமர் மோடி சற்று முன்பு கொடுத்த அந்த செய்தியாளர் சந்திப்புல கொடுத்திருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் நடக்க போடக்கூடிய இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் என்ன மாதிரியான நிலைகள் எடுக்க போறாங்க, என்ன மாதிரியான விமர்சனங்கள், அதே போல புதிதாக கொண்டு வரப்படக்கூடிய அந்த புதிய மசோதாக்களுக்கு என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்ல போறாங்க அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய காலகட்டங்களை பார்க்கலாம். தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி.